ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு மனிதனாக வந்தது நாம் ஆடம்பரமாகவும் பெருமையுள்ள மனதோடு அகந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. எல்லா மனிதர்களின் பாவங்களையும் மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை அளித்து அவர்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ அவரால் வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் முடிவில் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான். அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக வந்தார். யூதர்கள் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை சவுக்கால் அடித்து பல பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டு என்னும் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பாவத்தை அறிக்கையிடுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அவருடைய சமாதானத்தை பெற்று சுகமாய் வாழ்வீர்கள். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், சமாதானம் தாரும், ஆசீர்வதியும்.